இந்து ஓட்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இதுக்கு நீங்க வரலாறையும் புரட்டி பார்க்கணும். அதாவது நீங்க இன்னொருத்தரோட மனதை மாத்தணும்னா கருத்து விளக்கம் கொடுக்கலாம். இப்படி தடிகுண்டு எடுத்தீங்க அப்படின்னா மத ரீதியாக ரொம்ப பிளவு வரும். வெறும் அரசியலுக்கு இப்படி நீங்க செய்யும் போது அதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள் விரும்பத்தகாததா இருக்கும். மத ரீதியாக தமிழ்நாடு பிளவுபடக்கூடாதுங்கிறது தான் எல்லா மூத்த தலைவர்களின் கருத்தும். இன்றைய வரைக்கும் திரு ஸ்டாலின் வரைக்கும். இப்ப அண்ணாமலை அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ இதற்கு மாறாக செயல்படுவார்களே ஆனால் தமிழ்நாடு அவர்களை மன்னிக்க. கோபுர சின்னத்தை நம்ம அதிகாரப்பூர்வ சின்னமாக வைத்திருக்கிறோம். ரைட்டுங்களா? எந்த காலம்? 1949 காலகட்டம். அதுக்கு பிறகு காமராஜர் ஆட்சி. அது வைக்கக்கூடாது, கோபுர சின்னம் மத சின்னம்னு ஒரு வழக்கு போட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சு. சென்னை ஹைகோர்ட் நீளமா விசாரிச்சுட்டு கோபுர சின்னம் மத சின்னம் இல்ல, அது கட்டிடக்கலை மற்றும் பண்பாட்டின் சின்னம், அதனால வச்சுக்கலான்ட்டாங்க. நீதியரசர் GRS அவர்கள் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, இது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அது குழந்தை கூட தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, இது இந்து மக்கள் உரிமை. அப்போ உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க தீர்ப்பளிக்கும் போது அபிடவிட் பேஸ்டா பண்ண முடியாது இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா ஈவோங்கிற ஒரு கீழ நிலைமையில இருக்கிற அதிகாரி தான், ஒரு கோயிலுக்கு இன்சார்ஜ். அவர் இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அவருக்கு மேல பல அடுக்குகள் இருக்கு. HRCயோட கமிஷனர் இருப்பாங்க, அது பிறகு கவர்மெண்ட் இருக்கும். இந்த அடுக்குகளை கேட்காம அவர் நீங்க ஐயா நீங்க தீபம் ஏத்திங்க, நீங்க சொல்லிட்டீங்க ஏத்திக்கிங்க, எத்தனை தீபம் வேணாலும் ஏத்திங்கன்னு சொல்ல முடியுமா? 3ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க தீபம் ஏத்தணுங்க, என் கட்டளை. இன்னும் அதிகாரிகள் ஏத்தணும், கட்டளையை பிறப்பிச்சாச்சு. அப்ப 3ஆம் தேதி 6 மணிக்கு மேலதான கட்டளையை நிறைவேற்றாத கோர்ட் அவமதிப்பு வரும். 6 மணிக்கு நான் சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு அவங்க ஏத்த போனாங்க, தடுத்தாச்சு. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. மறுநாள் நீங்க கண்டெம்ட் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க பார்த்தோம், தூணை சாக்கு பை போட்டு மூடி வச்சிருந்தாங்க, தீபம் ஏத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, எனவே இவங்க கோர்ட் அவமதிப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் 3 மணிக்கே பெட்டிஷன் போட்டுறேன். இன்னைக்கு 3ஆம் தேதி 3 மணிக்கே. இன்னைக்கு காலையில கண்டெம்ட் போட்டிருக்கலாம். அப்பவுமே என்னைய கேட்டா ஒரு பிராக்டிக்கலா வழக்கறிஞரா நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டெம்ட் எல்லாம் பெட்டிஷன் போட்டு ஜட்ஜு கிட்ட போறதுக்கே மாச கணக்கில் ஆகுங்க. ஒரே நாள்ல எல்லாம் அவ்வளவு வேகமான கண்டெம்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. அதை விட அநியாயம் என்னன்னா, அவரு கண்டெம்ட் எல்லாம் கடகடன்னு விசாரிச்சு கண்டெம்ட்லயும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. இவ்வளவு வேகமா நம்ம நீதித்துறை செயல்பட்டா இந்த நாட்டுல இருக்கிற பல லட்சக்கணக்கான வழக்கு தேக்கவே இருக்கவே கூடாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். சார், திருப்பரங்குன்றம் இந்த மலையில் உச்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலாக இருக்கட்டும், அதே போல இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய தர்காவாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு முன்னதாகவே ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது. அங்க பலியிடக்கூடாது என்கிற போன்ற விவகாரங்கள் எல்லாம் இந்து முன்னணியினர் அது பெரிதாக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்து முஸ்லிம் ஒரு பரபரப்பான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை மதுரையில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போது ஏற்பட்டது. பிறகு நீதிமன்றங்கள் அதற்குண்டான உரிய உத்தரவுகளை பிறப்பித்தது. டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு. பிறகு சிங்கிள் நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் ஏன் இஸ்லாமிய இந்து சகோதரர்களுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு தளமாக இப்ப மாறி வருது? இதனுடைய வரலாறு தான் என்ன? நேற்றைய தினம் GR சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். அது சம்பந்தமான சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஹியரிங்கும் போய்கிட்டு இருக்கு. முதல்ல ஏன் இந்த சர்ச்சைக்குரிய ஒரு வகையாக இந்த தளம் மாறி இருக்கு? உண்மையிலே இதுல எந்த சர்ச்சையும் கிடையாதுங்க. வெறும் பொலிட்டிக்கல் இன் நேச்சர் தான். அதாவது திருப்பரங்குன்றம் என்பது நான் அடிப்படையில் மதுரை நேட்டிவ் மாதிரி தான். மதுரை அக்ரிகல்ச்சர் காலேஜில் படித்தேன். என்னோட ஃபாதர்-இன்-லா ராம்நாட் கலெக்டராக மதுரையில் சர்வ் பண்ணார். ரொம்ப நல்லா தெரியுங்க. அந்த காலத்தில் நாங்கள் எங்களோட வண்டி வாகனங்களை எல்லாம் திருப்பரங்குன்றத்துக்கு தான் கொண்டு போய் அந்த முதல் பூஜை பண்ணுறதெல்லாம் நானே என்னோட ஜாவா மோட்டர் சைக்கிளை அங்கே தான் எடுத்துகிட்டு போனேன். 1970. இந்த மலை உச்சியில் இருக்கிற தூண், அதுக்கு 2 கதை இருக்கு. தீபத்தூண்னு சொன்னாலும் அது எல்லை தூண் அப்படிங்கிற வாதம் இருக்கு. என்ன காரணம்னா, குடவரை கோயில் கீழே இருக்கு. குடவரை கோயில்களோட அமைப்பு அது குடைந்து கட்டப்படுகிற கோயில், எழுப்பப்படுகிற கோயில். அந்த மூலஸ்தானத்திலிருந்து நேர செங்குத்தா ஒரு கோடு போட்டோம்னா அந்த உச்சியில வர்றதுல ஒரு பிள்ளையார் கோயில்.
நீங்க எந்த குடவர கோயிலையும் இதை பார்க்கலாம். அந்த பிள்ளையார் கோயில்ல ஒரு தீபத்தூண் இருக்கு. தீப மண்டபம்பாங்க, தீபத்தூண்பாங்க. அங்க வந்து காலங்காலமா கார்த்திகை தீபம் ஏத்துறது அதுதான் வழக்கம். அதுக்கும் மேல அது ஒரு 2 மலை மாதிரிங்க அது. அதுக்கும் மேல வந்து நீங்க குறிப்பிட்ட தர்கா, சிகந்தர் தர்கா. சிகந்தர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து அடக்கமாகி அவரோட அடக்க ஸ்தலம் அது. பிராக்டிகலா அது மசூதியும் கிடையாது, தர்கா தான். எஸ். அங்க வந்து ஒரு தூண் இருக்கு. அது எல்லை தூண். என்ன காரணம்னா, அதுக்கு ஒரு 4 அடி இல்ல ஒரு 8 அடி தள்ளி போனா அதல பாதாளம் வந்துருங்க. சோ மலையில ஏறி அதை பார்க்க போறவங்க அந்த இடத்த தாண்டக்கூடாதுங்கிற அந்த அபாய அறிவிப்பு வைப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரியான ஒரு தூண் தான். இது வந்து ஒரு வாதம். பார்த்தா தெரிஞ்சிரும். ஆனா மேல போன உடனே அந்த தூணுக்கு பிறகு நீங்க போகவே முடியாது. இம்பாசிபிள். இப்ப நீங்க அங்க கார்த்திகை தீபம் பெரிய கிரவுட் எல்லாம் ஏறிச்சுன்னா ஹை டேஞ்சர் அது. காலங்காலமா இங்க வந்து தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. என்டையரும் வந்து ஹெச்ஆர்சிக்கு தான் இன்றைய தேதிக்கு சொந்தம். தேவஸ்தானம் கண்ட்ரோல்ல இருக்கு. இது வந்து பிரச்சனையே இல்லைங்க இதுல. பிரச்சனையை கிளப்பினது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் மற்றும் வந்து இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள். அங்க இருக்கிற மக்களுக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. என்ன காரணம்னா, பொதுவாக உங்களுக்கே தெரியும் ஒரு ஆலயம் இல்ல வழிபாட்டு தலம் அது சுற்றி உள்ள இடம் எல்லாமே வியாபார கேந்திரமா மாறிடும் இல்லையா? எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்கும். எந்த மதத்தை சேர்ந்ததா இருந்தாலும் அது நான் சொல்றது உண்மைங்க. நீங்க வேளாங்கண்ணி எடுத்தாலும் அப்படித்தான் இருக்கும். அப்ப அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அமைதி நிலவணுங்கிறது தான் அவங்க விரும்புறாங்க. இந்த மாதிரியான சர்ச்சைகளையே அங்க வந்து என்கரேஜே பண்ணலைங்க. அதுக்கு கமிட்டி இருக்கு. திருப்பரங்குன்றத்துல ஒரு கமிட்டி இருக்கு. அதுல வியாபாரிகள் எல்லாரும் பங்கு வகிக்கிறாங்க. இந்த வியாபாரிகளோட பாரம்பரிய உரிமையே ஒரு 4 தலைமுறையா 5 தலைமுறையா வருது. தாத்தா காலத்துல இருந்து கடை வச்சிருக்கோம். எங்க தாத்தாவோட அப்பா காலத்துல இருந்து கடை வச்சிருக்கோங்கிறது. இவங்க சண்டை போட்டுக்கிறதுல அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது பிராக்டிகலா. அப்போ இது முதல்ல இந்த ஆரம்பத்துல நீங்க குறிப்பிட்ட சர்ச்சை அந்த பலியில கூட அந்த அப்பமே அது இந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இது அடிப்படையில சட்டத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்போ சட்டம் என்பது என்ன? கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா. அதாவது காலங்காலமா கடைபிடிக்கப்படுகிற டைம் இம்மெமோரியல்னு சொல்லுவாங்க. நினைவு கெட்டாத காலத்துல இருந்து கடைபிடிக்கப்படுகிற ஒரு விஷயம் சட்டம். அதான் கஸ்டம் இஸ் சோர்ஸ் ஆஃப் லா. அப்ப இங்க என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னா அந்த பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னாடி இருக்கிற தீப தூண்ல வந்து விளக்கேற்றுறது, கார்த்திகை விளக்கேற்றுறது தான் இங்க கஷ்டம். தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற அந்த எல்லைக்கல்லோ அல்ல தீப தூணோ அதுல விளக்கேற்றுறது கஷ்டம் இல்லை. அப்படின்னா இதுக்கான தீர்ப்புகள் என்ன? 1996 கனகராஜ் ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காருங்க. இதே பிரச்சனை யாரோ ஒருத்தங்க போய் வழக்கு போட்டு அது அந்த வழக்கை விசாரிக்கும் போது 91, 92 காலகட்டத்தில் விசாரிச்சு 95, 96 காலகட்டத்தில் நான் 94 வழக்கறிஞரா என்ரோல் பண்றேன். நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ஜஸ்டிஸ் கனகராஜ் மறைந்த நீதியரசர் அவர் வந்து இதை தெளிவாக விளக்கி நான் இப்ப சொல்ற இந்த பாயிண்ட்லாம் விளக்கி அப்படியான உரிமை இல்லை என்கிற தீர்ப்பு அளிச்சாச்சு. எப்போ? கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. யாரு? சென்னை ஹைகோர்ட். அதுக்கு பிறகு 2 முறை வந்து அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 முறையில நீதியரசர் சுந்தரேஷ் தலைமையிலான அமர்வு, அதுவும் 2015, 16 காலகட்டம். அதுக்கு பிறகு பவானி சங்கர் அவர்கள் பங்கு பெற்ற இன்னொரு அமர்வு, அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள. சோ இந்த ஹைகோர்ட்ல மட்டும் 3 தீர்ப்பு இருக்கு. எதுன்னா நீங்க பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி தான் விளக்கேற்றணுங்கிற அந்த 3 தீர்ப்பு இங்கே இருக்கு. ஆனா இப்போது நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் பிறப்பித்திருக்கிற உத்தரவு இது வந்து முரணானது. 2, 3 காரணங்க. ஒண்ணு கஷ்டம் இல்லை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இது வழக்கம் இல்லை. இது ஒரு காரணம். 2வது இந்த 3 தீர்ப்புகளுமே ஏற்கனவே வலியுறுத்தின விஷயம் தான். அதுல 2 டிவிஷன் பெஞ்சுங்க. ஒன்னு சிங்கிள் ஜட்ஜ் கனகராஜ் அவர்கள் சிங்கிள் ஜட்ஜ், மற்ற 2 டிவிஷன் பெஞ்ச். அதாவது சிங்கிள் ஜட்ஜை விட அந்தஸ்து கூட. அப்போ நீதியரசர் ஜிஆர்எஸ் அவர்கள் இப்படியான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, இது உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அது குழந்தை கூட தெரியும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? இது இந்து மக்கள் உரிமை. அப்போ உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க தீர்ப்பளிக்கும் போது அபிடவிட் பேஸ்டா பண்ண முடியாது இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு கிளைம் பண்றீங்க, எங்களுக்கு உரிமை இருக்குங்க, நாங்க அங்கதான் வந்து விளக்கேற்றுவோம். இது வந்து நாங்க 300 வருஷத்துக்கு முந்தி விளக்கேற்றிட்டு இருந்தோம், நடுவுல நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க, அதனால விளக்கேற்ற முடியாம போச்சு. இப்ப மீண்டும் நாங்கள் எங்கள் உரிமையை கேட்கிறோம். இது ஒரு தரப்பு சொல்லுது. அதுக்கு அது என்ன ஆதாரம் வைக்குது?
அபிடவிட்டும் 2-3 தீர்ப்புகளும் ஆதாரமா வைக்குது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது, அப்படி இல்லைங்க, இது இவங்க வந்து இதுவரைக்கும் பண்ணவே இல்ல. இதுக்கும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக எப்போதுமே வந்து பிள்ளையார் ஆலயத்துல விநாயகர் ஆலயத்துக்கு முன்னாடி தான் தீபம் ஏத்துறது வழக்கம்னு இன்னொரு தரப்பு சொல்லுது. அதுவும் எதை ஆதாரமா காட்டுது, அபிடவிட்டுங்கிற சத்திய பிரமாண வாக்குமூலம் மற்றும் வந்து சில தீர்ப்புகள். ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், சிவில் உரிமை என்பது என்ன? இப்போ ஒரு குடும்ப சொத்து சிவில் உரிமை 2 அபிடவிட் அடிப்படையில நீதியரசர் எந்த நீதிபதியும் தீர்ப்பளிப்பாரா, இல்ல சாட்சிகள் மற்றும் சான்றாவணங்கள் அடிப்படையில தீர்ப்பளிப்பாரா? ரொம்ப சிம்பிளான கேள்விதாங்க. 2 தரப்பும் வெவ்வேறு கிளைம் வைக்கத்தானே செய்யும். 2 தரப்புன்னு இருந்தாலே 2 கிளைம் தானே அது. அப்போ கிளைம் அடிப்படையில ஒரு விஷயத்த இப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து நீங்க தீர்ப்பளிக்க முடியாது இல்லையா? இல்ல சென்சிட்டிவா விட்டுருங்க. சிவில் மேட்டர் அவ்வளவுதாங்க. இது வந்து ஏன் உரிமை என்பதே சிவில் அவ்வளவுதான். அப்ப சிவில் மேட்டர்ல நீங்க சென்சிட்டிவிட்டி பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். இப்ப ஒரு 100 ஏக்கர் சொத்துன்னு வச்சுக்கோங்க. இத 100 ஏக்கர் சொத்தை வந்து வெறும் அபிடவிட் அடிப்படையில நான் சொல்றேன் ஏத்துக்குங்க ஐயா அப்படின்னா ஏத்துக்கிடுவீங்களா? நிச்சயமா முடியாது. இல்ல எதிர்த்தரப்பு சொல்லுது ஐயா தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ணிடுவீங்களா? ரெண்டும் முடியாது. என்ன காரணம்னா சிவில் மேட்டர்ல நீங்க சாட்சி சான்றாவணம் பெட்டியில போட்டு விசாரிச்சு இவ்வளவும் செஞ்சு சிவில் மேட்டர் ஹைகோர்ட்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனோ இல்ல லோயர் கோர்ட்னா லோயர் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் ஹைகோர்ட்ல ஒரு அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்புறம் இன்னொரு அப்பீல், அது ஒரு சுப்ரீம் கோர்ட். இவ்வளவு மேட்டர் அதுல இருக்குங்க. அப்போ ஏன் வந்து இவ்வளவு பெரிய அவசரம் இதுல காட்டப்பட்டது? ஒரு தரப்பு வந்து எங்களுக்கு இந்த வாட்டி கார்த்திகை தீபம் அன்னைக்கு மேல இருக்கிற தூண்ல தான் விளக்கேற்றணும் அப்படின்னு ஒரு தரப்பு கீழே வந்து ஈவோ கிட்ட கேக்குது, கோயில் செயல் அலுவலர்கிட்ட கேக்குது. நீங்க கொடுங்க, நாங்க வந்து பக்தர்களா சேர்ந்து விளக்கேற்ற போறோம். எங்க விளக்கேற்ற போறீங்க? ஐயா நீங்க எப்போதும் ஏத்துற மாதிரி நீங்க பிள்ளையார் கோயில ஏத்திக்குங்க, நாங்க புதுசா வந்து தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற அது பேரே தீபத்தை தூண். தீபத்தூண்னா என்ன அர்த்தம்? தீபம் ஏத்துறதுக்கு தானே தீபத்தூண் இருக்கு. தீபத்தூண்ல நாங்க ஏத்துறோம், அதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. இப்படி ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. கோயில் நிர்வாகம் பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுது. என்னன்னா இது கோயில் சார்பா தாங்க கார்த்திகை தீபம் கொண்டாட முடியும், கோயில் சார்பா நாங்க காலங்காலமா வந்து இப்போன்னு இல்ல சுதந்திரத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்தே வந்து விநாயகர் கோயில் முன்னாடி இருக்கிற பிள்ளையார் கோயில் முன்னாடி இருக்கிற கீழே ஒரு தீபம் ஏத்துறாங்க. அதாவது அந்த குடவரை கோயிலான திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முன்னாடி ஒரு தீபம் ஏத்துறாங்க, அதே நேரத்துல மேலையும் ஏத்துறாங்க. இப்ப நீங்க அதை இப்ப உதாரணமா திருவண்ணாமலையில் நீங்க அதை பார்க்கலாம். கீழே வந்து ஒரு அகண்ட தீபம் ஏற்றி அந்த சமிக்ஞை கிடைச்ச உடனே மேல வந்து ஒரு தீபம் ஏற்றுவாங்க கார்த்திகை. திருவண்ணாமலை கோயில்ல இது காலகாலமா இருக்கு, ஒவ்வொரு கோயிலும் இருக்கும், திருத்தணி கோயில்ல இருக்கும், எல்லா முருகப்பெருமான் தலங்கள்லயும் அறுபடை வீடுகள் எல்லாத்துலயும் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரி 2 தீபம் இருக்கு. என்ன தீபம்னா ஒண்ணு கீழே முருகப்பெருமான் கோயில்ல ஏத்துற தீபம், மேல வந்து அதுக்கு நேரம் மேல உச்சியில இருக்கிற பிள்ளையார் கோயில்ல ஏத்துற தீபம். 2 தீபம் இருக்கு. இப்ப இவங்க கேக்குறது 3வது தீபம். உங்களுக்கு இப்ப இதோட இது புரியுது இல்லைங்களா? அப்படின்னா டோட்டலா எல்லாமே மாறிடும். அப்ப ஈஓ வந்து ஆட்டோமேட்டிக்கா ஈஓங்கிற ஒரு கீழ் நிலைமையில இருக்கிற அதிகாரி தான், ஒரு கோயிலுக்கு இன்சார்ஜ். அவர் இவ்வளவு பெரிய முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அவருக்கு மேல பல அடுக்குகள் இருக்கு. ஹெச்ஆர்சியோட கமிஷனர் இருப்பாங்க, அது பிறகு கவர்மெண்ட் இருக்கும். இந்த அடுக்குகளை கேட்காம அவர் நீங்க ஐயா நீங்க தீபம் ஏத்திங்க, நீங்க சொல்லிட்டீங்க ஏத்திக்கிங்க, எத்தனை தீபம்னாலும் ஏத்திங்கன்னு சொல்ல முடியுமா? சோ அவர் ரிஜெக்டட். அப்போ ரிஜெக்ட் பண்ண பிறகு நமக்கான சட்ட உரிமை என்ன? சட்ட உரிமை அடுத்த அடுக்குகள்ல நம்ம மேல்முறையீடு பண்றது. இப்போ கீழே லோயர் லெவல்ல ஒரு தாசில்தார் ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நீங்க அடுத்த அப்பீல் யார்கிட்ட போவீங்க? யார்கிட்டயோ, தாசில்தாருக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போவீங்க. அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் அதுக்கு மேல் அதிகாரிட்டு போவீங்க. அப்போ சிவில் உரிமையில வந்து அப்பீல் வந்து இப்படி போகணுங்கிற நடைமுறை இருக்கு. ஆனா இவங்க அதை விடுத்து ஒரு ஈஓ ஆர்டர் போட்டு ரிஜெக்ட் பண்ண உடனே ஹைகோர்ட்டுக்கு வராங்க. அது வரவே முடியாது இல்லைங்களா? ஹைகோர்ட்ல டபிள்யூபி ரிட்டு வந்து அடிப்படையே என்னன்னாங்க, உங்களுக்கு எந்த லீகல் ரெமடியும் இல்ல, சட்டபூர்வமா எந்த நிவாரணமும் இல்ல, சட்டங்கள் தெளிவாக சொல்லல, வேற வழியே இல்லைங்கய்யா, நான் வந்து ஆர்டிகல் 226க்கு கீழே உங்க மாட்சிமை தாங்கிய உயர்நீதிமன்றத்தை அணுகி எனக்கு உரிய நிவாரணம் வேணும்
அதுக்கு உரிய கட்டளைகளை, உருத்து கட்டளைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க பிறப்பிக்கணும்னு கேட்கறதாங்க ரிட்டு. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், எந்த சட்ட நிவாரணமும் இருக்கக்கூடாது. when there is no other way. இங்க வழி இருக்கு. கீழே ஒரு அதிகாரி தர மறுத்தாருன்னா மேல 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 நீங்க போலாம். ஆனா இவங்க டைரக்டா கோர்ட்டுக்கு வராங்க. உயர் நீதிமன்றத்தோட 226 ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை கொண்டு வராங்க. அதுவே அடிப்படையில தவறு. சரி, ரிட் எடுத்துக்கலாம், அது ஏன் இஷ்டங்க. ஹைகோர்ட்டுக்கு அளவற்ற அதிகாரம் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அவரே அந்த நிறைய அந்த தீர்ப்புகளை இதை ஒட்டுன 2 ஆர்டர்லயும் கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்டுங்கிறத அவர் சொல்றாரு. அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 25ல இந்த மாதிரியான உரிமைகளை வரையறை செய்யும் போது பப்ளிக் ஆர்டருக்கு உட்பட்டதுங்கிற வார்த்தையை சொல்லுது. அது எல்லாமே நீங்க சொன்ன ஆரம்ப பாயிண்ட், எல்லாமே பொது அமைதிக்கு உட்பட்டது. இந்த மாதிரியான வழிபாட்டு உரிமைகள் உட்பட இந்த உரிமைகள் எல்லாம் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர். இதுவும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற வார்த்தை தான். அப்ப கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் வந்து அதை பார்க்கணுமா பார்க்க வேண்டாமா? அப்போ இந்த இடத்துல பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை வருமா? இதுக்கு முந்தி என்னெல்லாம் நடந்திருக்கு? இவ்வளவு பெரிய விசாரணை எல்லாம் அவங்க பண்ணணும் ரிட்டுக்கு மேல. அப்படி எதுவுமே பண்ணல. சரி, பண்ணல, ஒரு ஆர்டர் போட்டாச்சு. சரி, ஹைகோர்ட் உரிமை போட்டாச்சு, நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. 3ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க தீபம் ஏத்தணுங்க, என் கட்டளை. இன்னும் அதிகாரிகள் ஏத்தணும், கட்டளையை பிறப்பிச்சாச்சு. அப்ப 3ஆம் தேதி 6 மணிக்கு மேலதான கட்டளையை நிறைவேற்றாத கோர்ட் அவமதிப்பு வரும். 6 மணிக்கு நான் சொல்லிட்டாங்க. 6 மணிக்கு அவங்க ஏத்த போனாங்க, தடுத்தாச்சு. 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. மறுநாள் வந்து நீங்க கண்டெம்ட் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நாங்க பார்த்தோம், தூணை வந்து சாக்கு பை போட்டு மூடி வச்சிருந்தாங்க, தீபம் ஏத்துறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல, எனவே வந்து இவங்க கோர்ட் அவமதிப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் 3 மணிக்கே பெட்டிஷன் போட்டுறேன். இன்னைக்கு 3ஆம் தேதி 3 மணிக்கே. 6 மணிக்கு மேலதான் வந்து கிளைமே பண்ண முடியும். 6 மணிக்கு மேல 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும். சரி, இந்த கண்டெம்ட் ஏகப்பட்ட கண்டெம்ட் நான் போட்டிருக்கேங்க. என்னன்னா பொதுவாக நமக்கு ஒரு காரியம் ஆகல, போலீஸ்காரர்கள் அவங்க எதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்பாங்கன்னா கண்டெம்ட் போட்டா யோசிப்பாங்க. அப்போ கண்டெம்ட் போட்ட பிறகு என்ன நடவடிக்கைன்னா, அந்த கண்டெம்ட் பெட்டிஷனை பாஸ் பண்றதுக்குள்ள ஒரு வழக்கறிஞருக்கு வந்து தலபாடாய் போயிடும். என்னன்னா தனி செக்ஷன் அது. பெட்டிஷனை ஃபைல் பண்ணி செக்ஷன் ஹெட்டுக்கு இது கண்டெம்ட் இருக்குன்னு நம்ம முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணணுங்க. அது கீழே ஜட்ஜுக்கே போகாது, கீழே இருக்கிற ஒரு டாப் சூப்பரிண்டோ இல்ல செக்ஷன் ஹெட்டோ கண்டெம்ட் பெட்டிஷனை வரி வரியா வாசிச்சு நம்மளை வந்து 2-3 டேட்டுக்கு உள்ள கூப்பிட்டு, வக்கீல 2-3 தடவை கூப்பிட்டு எப்படி கண்டெம்ட் ஆச்சு, யாரு கண்டெம்னார், யாரு வந்து இந்த குற்றம் இழைத்தவர்கள், இவ்வளவு கேள்வியும் கேட்டு அவர் சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு நம்மள பலமுறை வேற திருத்த சொல்லுவாங்க அந்த பெட்டிஷனை. அதுக்கு பிறகுதான் ஜட்ஜு கிட்டே இது போகும். ஆனா இங்க என்னன்னா செக்ஷன்ல பாஸ் பண்ண மாதிரியே தெரியல, நேர ஜட்ஜு கிட்டே வந்து 3 மணிக்கே நாங்க வந்து பார்த்தோங்க, அவங்களுக்கு தீபம் ஏத்துற இன்டென்ஷனே இல்ல, கண்டெம்ட்ங்கிறாங்க. ஆமா கண்டெம்ட்ன்றாரு ஜட்ஜு. ஒரு பெரிய விஷயம் என்னன்னாங்க, இன்டென்ஷன் மட்டுமே வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு லீட் ஆகாது. உதாரணமா, மோசமா இருக்காங்க இந்த இவனை தீர்த்து கட்டிடணும், ராத்திரி வருவான், வீட்டு பக்கம் வருவான், ஒரே போடா போட்டுருவோம், இன்டென்ஷன். ஒரே போடா போட்ட பிறகு தானே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் வரும். ஒரே போடா போடும் போதே இன்டென்ஷனே பனிஷ்மெண்ட்டுக்கு வந்துருமா? விளக்கேத்துற இன்டென்ஷன்ல நிர்வாகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சாக்கு பை போட்டு மூடி வச்சிருக்காங்க, இவங்க போற போக பார்த்தா இவங்க விளக்கேத்துற மாதிரி தெரியல, எனவே கண்டெம்ட். இன்டென்ஷன் கண்டெம்ட்டுக்கு லீடு பண்ணாது. இன்னைக்கு காலையில கண்டெம்ட் போட்டிருக்கலாம். அப்பவுமே என்ன கேட்டா ஒரு பிராக்டிக்கலா வழக்கறிஞரா நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டெம்ட் எல்லாம் பெட்டிஷன் போட்டு ஜட்ஜு கிட்ட போறதுக்கே மாச கணக்கில் ஆகுங்க. ஒரே நாள்ல எல்லாம் அவ்வளவு வேகமான கண்டெம்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. அதை விட அநியாயம் என்னன்னா, அவரு கண்டெம்ட் எல்லாம் கடகடன்னு விசாரிச்சு கண்டெம்ட்லயும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. இவ்வளவு வேகமா நம்ம நீதித்துறை செயல்பட்டா இந்த நாட்டுல வந்து இருக்கிற பல லட்சக்கணக்கான வழக்கு தேக்கமே இருக்கவே கூடாது. தீர்ப்பளிச்சாச்சு. நம்ம நீதியரசரோட நோக்கத்தை நம்ம கேள்வி கேட்க முடியாது, ஆனா ஆர்டரை கேள்வி கேட்கலாம்ல, தீர்ப்பை கேள்வி கேட்கலாம்ல. அப்ப இன்டென்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் இன்டென்ஷனே பனிஷ்மெண்ட்டுக்கு லீட் ஆகாது.
சாக்கு போய் போட்டு மூடி வச்சிருந்தவங்க, மழை பெஞ்சிட்டு இருந்தது, அப்புறம் எப்படி தீபம் ஏத்துறது? அதுக்கு பிறகு நாங்க ஏத்தணும்னு நினைச்சா பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்லல, ஆனா அப்படின்னு சொல்லலாம். நான் சும்மா தாங்க சொன்னேன், வரும்போது போட்டு தள்ளிருன்னு. நான் எப்படிங்க போட்டு தள்ளுவேன்? நான் எனக்கே ஒரு கை இல்ல, நான் எங்க இருந்து போட்டு தள்ளன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எல்லாமே சப்ஜெக்ட் டு நேரேஷன். அவங்களோட பார்வையை பொறுத்த விஷயம். எல்லாம் போகங்க ஒரிஜினல் ஆர்டரான கனகராஜ் ஆர்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அட்மிட்டட்லிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அட்மிட்டட்லி. அதான் 2 தடவை விசாரிக்கிறார் கனகராஜ். மறைந்த நீதியரசர் கனகராஜ் அவர்கள். அவரோட ஆர்டர்ல அந்த வார்த்தை தெளிவா இருக்கு. அட்மிட்டட்லி, அதாவது ஒரு ஒத்துக்கொள்ளப்பட்டபடி அப்படின்றாரு. அப்போ 2 தரப்பும் ஒத்துக்கிட்டு இருக்கு சில விஷயங்களுக்கு. அதுபடி அந்த தீப தூண்ல விளக்கேற்றணுங்கிற அந்த கிளைம் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. தூண் தான் சொல்றாரு, தீப தூண் இப்ப சொல்றாங்க இவங்க. அது நான் சொன்ன மாதிரி அது எல்லை தூண்னு சொல்றதும் இருக்கு. ஆக ஒத்துமொத்தத்துல இன்னைக்கு தொடர்ந்து இந்த வாதங்கள் தான் ஓடுது. ஆனா அடிப்படையில வந்து இதன் பின்னணியில இருக்கிற அரசியல் வந்து ரொம்ப டேஞ்சரான அரசியல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பின்னணியும் அரசியலையும் இப்ப நீங்க சொல்றீங்க. இப்போ இத வந்து முழுக்க முழுக்க கையில எடுக்கிறது 2 இயக்கம். ஒன்று இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஆர்எஸ்எஸ், அதனோட துணை அமைப்புகள், பாரதிய ஜனதா அரசியல் அமைப்பு. நேற்று தினம் அண்ணாமலை அவர்கள் கடுமையான ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இது வந்து சனாதன தர்மத்திற்கும் இந்து மக்களுக்கும் எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஆங்கில ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா நேத்தே பயங்கரமான நேரட்டிவ் எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. ஆன்டி இந்து கவர்மெண்ட் இது வந்து இந்துக்களுக்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி நானுமே பல பதிவுகள் பார்த்தேன். பல இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் புரட்டி பார்க்கும்போது அவ்வளோ நமக்கே ஒரு பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இதே கருத்துப்படத்தான் அவரும் வந்து கூறியிருந்தார். என்ன அரசியல் டேஞ்சர் இருக்கு? என்ன அரசியல் கணக்கு இதுல இந்து முன்னணிக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கும்? மொபிலைசேஷன் தாங்க. இந்து ஓட்டெல்லாம் மொபிலைஸ் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இதுக்கு நீங்க வரலாறையும் புரட்டி பார்க்கணும். நாங்கெல்லாம் அண்ணா கேம்ப்ல இருந்து பத்திரிகையாளர்கள் ஆனோம். எம்ஜிஆர் பத்திரிகை, ஜானகி அம்மா எங்களுக்கு முதலாளி. அண்ணால வந்து 17/2/83 அன்னைக்கு நாங்க வந்து ஒரு செய்தி போட்டோம். செய்தி என்னன்னா, இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு நான் அனுமதி மறுத்தது ஏன் அப்படின்னு எம்ஜிஆர் பேசியிருக்காரு. இந்து முன்னணி ஊர்வலத்துக்கு என்ன ஊர்வலம்னா இதே மாதிரியான ஒரு பிரச்சனை. மண்டைக்காடு இங்க திருப்பரங்குன்றம், அங்க மண்டைக்காடு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இந்து முன்னணி அதை வந்து நாங்க ஊர்வலம் போனோம், எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேக்குறாங்க. முதலமைச்சர் அனுமதி மறுத்துட்டாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம், ஊர்வலத்துக்கு அனுமதி அளித்தால் மோசமான நிலை ஏற்படும் என்று கருதினேன். டெல்லியில் நேற்று நான் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்தேன். அப்போது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்து மஞ்ச் என்ற இயக்கத்தை சேர்ந்த 10-15 பேர், 16 பேர் சொல்லியிருக்காரு, திடீரென்று வந்தார்கள். அவர்கள் எல்லாம் படித்தவர்கள், யோசித்து முடிவு எடுக்கும் தகுதி உள்ளவர்கள். அவர்கள் வந்து நாகர்கோவில் துப்பாக்கி சூட்டில் 16 பேர் ஆர்எஸ்எஸ் காரர்கள் 16 பேர் இறந்து விட்டார்களாமே, அது பற்றி பேச வந்துள்ளோம் என்றார்கள். நான் வந்து தொலைபேசி வழியாக சென்னைக்கு கேட்டேன், தமிழ்நாட்டு அதிகாரிகள்ட்ட. அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது எதுவுமே நடக்காதத அவங்க டெல்லியில வந்து தயார் பண்றாங்க முதலமைச்சர் எம்ஜிஆர்ட்ட. சென்னைக்கு வாருங்கள் பேசலாம் என்றேன். எம்ஜிஆர் ஒளிகை என்று கோஷம் போட்டார்கள். அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஆர்எஸ்எஸ் நடைமுறையா? ஆர்எஸ்எஸ் இயக்கம் இப்படி மட்டமாக நடந்து கொள்ள செய்கிறது. தடை போடும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள். அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனை தள்ளி விட்டார்கள். இது பெருமை தரும் செயல் அல்ல. இதன் மூலம் இந்து மதத்தை காப்பாற்ற முடியாது. நாங்கள் பாலமாக இருக்க விரும்புகிறோம். நல்ல உடற்பயிற்சி செய்து ஒழுக்கத்துடன் இவர்கள் திகழ்கிறார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். எனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இந்த மாதிரியான செயல் நல்லதல்ல. இந்து முன்னணியில் ஆதிக்கம் செலுத்துவது ஆர்எஸ்எஸ். இதுதான் கட்டுப்பாடு ஒழுங்கா? எந்த மத கடைசி புத்தாய்ப்புங்க, எந்த மதத்தினரும் நாகரிகத்தின் அடிப்படையில் தமிழர்கள் போற்றும் பண்பாட்டின்படி பிறரது மனதை மாற்ற கருத்து விளக்கங்கள் செய்வதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. இதுதான் அவர் சொல்லியிருக்கிறது. அதாவது நீங்க இன்னொருத்தரோட மனதை மாத்தணும்னா கருத்து விளக்கம் கொடுக்கலாம். இப்படி தடிகுண்டு எடுத்தீங்க அப்படின்னா வந்து மத ரீதியாக ரொம்ப பிளவு வரும். வெறும் அரசியலுக்கு இப்படி நீங்க செய்யும் போது அதன் மூலமாக ஏற்படுகிற விளைவுகள் விரும்பத்தகாததா இருக்கும். இதான் எம்ஜிஆரோட உள்ள கிடைக்க 1983 42 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கண்ணால பார்த்த விஷயங்கள். இன்றைய வரைக்கும் நீங்க பாருங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிரச்சனை அப்படியே ஓடிட்டே இருக்கும். தாக்கம், அந்த மண்டைக்காடு கலவரத்தோட தாக்கம் இன்னும் வரைக்கும் இருக்கா சார்? இன்னும் இருக்கு. இன்னமும் இருக்குல்ல. அதனாலதான் நாடார்கள் மத்தியிலும் இந்து நாடார்கள் மத்தியிலும் இன்னும் இருக்குன்றீங்க. நாடார்கள் நீங்க சுருக்க வேண்டாங்க. இந்து வெர்சஸ் கிறிஸ்டின் இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. என்ன காரணம்? பிஜேபி எங்க வளர்ந்துருக்கு? கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர்ல பாம் பிளாஸ்ட் 1998 பாம் பிளாஸ்ட்.
அப்போ இது மாதிரி இப்படி பிளவுபடுத்துவதன் மூலமாகத்தான் இந்த அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை வந்து அரசுக்கு வந்துருதுங்க. எம்ஜிஆர் அரசு மட்டும் இல்ல, இன்றைய கலைஞர் அரசும் அது பின்னாடி அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆர்எஸ்எஸ் பேர்ல மரியாதை வச்சிருப்பாங்க, ஆர்எஸ்எஸ் வாழ்த்தியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மத ரீதியாக தமிழ்நாடு பிளவுபடக்கூடாதுங்கிறது தான் எல்லா மூத்த தலைவர்களின் கருத்தும் இன்றைய வரைக்கும், திரு ஸ்டாலின் வரைக்கும். இப்ப அண்ணாமலை அவர்களோ நயினார் நாகேந்திரன் அவர்களோ இதற்கு மாறாக செயல்படுவார்களே ஆனால் தமிழ்நாடு அவர்களை மன்னிக்காது. கடந்த இந்த 10 மாதங்களுக்கு முன்னதாக இந்த இறைச்சி சம்பந்தமான விவகாரம் வந்தபொழுதும் கூட இந்து முன்னணி ஸ்பாட்ல 10,000 பேர் கூட்டினாங்க. பல காடேஸ்வர ராவ் போன்றவர்கள் அவங்களுடைய தலைவர்கள்லாம் ஹவுஸ் அரெஸ்ட்லாம் தமிழ்நாடு அரசு பண்ணதை பார்க்க முடியுது. இது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம். இன்னும் 4-5 மாதங்களில் நம்ம வந்து பொது தேர்தலை சந்திக்க போறோம். இதை ஒரு துருப்புச் சீட்டாக ஆர்எஸ்எஸ் பாஜக பயன்படுத்துமா? திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியானதாகத்தான் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களை மாதிரி நினைக்கிற சக்திகள் எல்லாம் அரசுக்கு பின்னாடி தாங்க இருக்கு. என்ன காரணம்னா இதோட விபரீத விளைவுகளை நாங்க சந்திச்சிருக்கோம். இந்த கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டா இருந்தாலும் சரிதான், மண்டைக்காடு கலவரமா இருந்தாலும் சரிதான், இது எதை நோக்கி போகுங்கிறது எங்களுக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்கு. அது வேண்டாம், அது ஆபத்தானது. வட இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிற அதே பிளவுபடுத்தும் சக்தி தான் இங்க கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டீங்கன்னா நாளைக்கு சமுதாயம் 2 கூறா இருக்கும். 2 கூறா இருக்கும்போது ஒரு கூறு வந்து ஒரு தரப்புக்கு ஆதரவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொபிலைசேஷன், கவுண்டர் மொபிலைசேஷன் 2 வந்துடும். அமைதியான வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. தமிழ்நாடு அப்படியான ஒரு பூமி கிடையாது. இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் சொல்றேன். இதை இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் இந்த கருத்துருவாக்கம் வரல. எம்ஜிஆர் காலத்துல எங்களுக்கு தெரிந்தது, அதுக்கு முன்பே இருந்தே இது இருக்கும். சரி, கோபுர சின்னத்தை நம்ம அதிகாரப்பூர்வ சின்னமாக வைத்திருக்கிறோம், ரைட்டுங்களா? எந்த காலம்? 1949 காலகட்டம். அதுக்கு பிறகு காமராஜர் ஆட்சி. அது வைக்கக்கூடாது, கோபுர சின்னம் மத சின்னம்னு ஒரு வழக்கு போட்டாங்க. சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சு. சென்னை ஹைகோர்ட் நீளமா விசாரிச்சுட்டு கோபுர சின்னம் மத சின்னம் இல்ல, அது கட்டிடக்கலை மற்றும் பண்பாட்டின் சின்னம், அதனால வச்சுக்கலான்ட்டாங்க. கோபுர சின்னத்தை வைத்திருக்கிற தனது அதிகாரப்பூர்வ லட்சணியாக வைத்திருக்கிற ஒரு அரசு எப்படி வந்து ஒரு மதத்துக்கு விரோதமான அரசா இருக்க முடியும்? மத நல்லிணக்க அரசா தானே இருக்க முடியும். அது போக ஹெச்ஆர்சி அது எப்படி இந்து மக்கள் சொத்துக்களை நிர்வகிக்கலாம்? ஹெச்ஆர்சி வந்து எண்டோமெண்ட்டுங்க. அதாவது எத்தனையோ 1000 வருஷமாக வந்து ஆலயங்களுக்கு தானங்கள், தர்மங்கள், அதே மாதிரியான கல்வெட்டு ஆதாரங்கள் இதெல்லாம் வைத்து நிறைய சொத்து இருக்கு. காலப்போக்கில் சொத்துகள் வந்து ஆங்காங்கே சுரண்டப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு உருவாக்கம் பண்ணி இதை செயல்படுத்துவதற்காக சுதந்திரத்துக்கு ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது ஹெச்ஆர்சி துறை. அது ஏதோ வந்து இப்ப வந்து ஸ்டாலின் அரசோ இல்ல இதுக்கு முந்தி இருந்த ஜெயலலிதா அரசோ உருவாக்குனது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அரசோ உருவாக்குனது கிடையாது. ஹெச்ஆர்சிக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் நிறைய மாநிலங்கள் வந்து இந்தியா முழுசும் சட்டம் வச்சிருக்கு, இதே சட்டம். அப்ப ஏன் மற்ற மதங்களுக்கு வந்து நீங்க ஆக்ட் கொண்டு வரல அப்படின்னா, 80-90% தர்ம சொத்துகள் இருப்பது ஒன்று இந்து மதம், வக்ஃபோர்டு மாதிரியான அமைப்புகள், இஸ்லாமிய அறக்கட்டளைகள். நானே வந்து ஒரு வக்ஃபோர்ட் ஸ்கூல்ல படிச்சது தாங்க. பின்னாடிதான் வக்ஃப் ஆச்சு. ஆரம்பத்துல வந்து அது ஒரு இஸ்லாமிய பள்ளி, ஒரு தனவந்தர் கொடுத்த ஒரு 10-15 ஏக்கர் நிலம். அதுல வந்து ஒரு ஸ்கூல், சாதாரண ஸ்கூலுங்க, ஓட்டு போட்ட ஸ்கூலு. நிறைய ஊர்கள்ல இதே ஹிந்து ஸ்கூல் இருக்குங்க. இப்ப நீங்க ஆம்பூர் பக்கம் இங்க எல்லாம் வந்தீங்கன்னா ஹிந்து அறக்கட்டளைகள் நடத்துற ஸ்கூல்கள் இருக்கு. இது வந்து நிறைய தர்ம சிந்தனை உடையவர்கள் அவங்க சொத்து வந்து பிறருக்கு பயன்படணுங்கிறதுக்காக 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின அமைப்புகள். திடீர்னு யாரோ ஒருத்தங்க வந்து அதுல ஒரு குரூப் வந்து இல்ல இதெல்லாம் வந்து இந்து அமைப்பு, இதெல்லாம் வந்து இஸ்லாமிய அமைப்பு, இதுல வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் உரிமை இருக்கு, இதுல இந்துக்களுக்கு தான் உரிமை இருக்கு, இதுல கிறிஸ்டியன்களுக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்றதே தப்பு. நான் வந்து எஸ்எல்சி வந்து என்ன கிறிஸ்டியன் ஸ்கூலுங்க, ரைட்டுங்களா? ஆரம்ப பள்ளி இஸ்லாமிய ஸ்கூலு, எஸ்எல்சி கிறிஸ்டியன் ஸ்கூலு. பேர் என்ன தெரியுமா அந்த ஸ்கூலுக்கு பேரு? திருநெல்வேலி டயசிஷன் புலமாடன் செட்டியார் நேஷனல் ஹை ஸ்கூல். புலமாடன் செட்டியார் ஒரு ஹிந்து, அவரோட லேண்ட் ஏகப்பட்ட லேண்டை விட்டு கொடுத்துருக்காரு. அதோட நிக்கல, நேஷனல் ஹை ஸ்கூல்னு சேர்த்திருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? அது இருக்குங்க, ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடி. நிர்வாகம் கிறிஸ்டின் நிர்வாகமா இருக்கும். என்னன்னா அப்போ வந்து இந்து நிர்வாகத்துக்கு கீழே கல்வி அறக்கட்டளைகளை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்காது.
திருநெல்வேலியில மதிதா இந்து கல்லூரி இருந்ததுங்க, இந்து அமைப்பு கீழே. ஸ்கூல்ஸ்க்கு அவங்க போல. ஒரே ஒரு மதிதா இந்து கல்லூரி ஸ்கூல் மட்டும் திருநெல்வேலியில இருந்துச்சு. கிராமங்களுக்கு அவங்க போல. அப்ப நீங்க நேசரத், சாத்தாங்குளம் மாதிரியான பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் அமைப்புகள் கல்வி ஸ்தாபனங்கள் நிர்வகிச்சது. அதனால ஒரு இந்து தனவந்தர் வந்து அவரோட சொத்துக்கள ஒரு பகுதிய தான் பிறந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஸ்தாபனத்துக்கு நிர்வகிக்கிற உரிமையை குடுத்திருக்காரு. அது கிறிஸ்டியன் சொத்தும் கிடையாது, இந்து சொத்தும் கிடையாது, இஸ்லாமிய சொத்தும் கிடையாது. இன்றைய தேதிக்கு அதுதான் நிலவரம். திடீர்னு நீங்க வந்து ஓட்டு அரசியலுக்காக இதுக்குள்ள எல்லாம் மதத்தை கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருக்கிற தமிழ்நாடு அமளிக்காடாக மாறிடும். எனவேதான் இந்த திருப்பரங்குன்றம் மேட்டரை நம்ம சீரியஸா எடுக்க வேண்டியது இருக்கு. இல்லைன்னா ரைட்டுங்க, ஒரு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதோ மத அடிப்படையிலானது. அப்போ திருப்பரங்குன்றம் கோயில் இந்துக்களுக்கு சொந்தம் சொல்ல வேண்டியது யாருங்க? நீங்களா? இல்ல அந்த கோயிலை சுற்றி வாழ்கிற மக்களா? நிச்சயமா அந்த சமூகம் தான். சமூகம் தானே மக்கள் தான். சொல்ல அந்த முடியும். மக்கள் தான் சொல்ல முடியும். ம். ஏன்னா அந்த கோயிலுக்கு அவங்க தான் செஞ்சிருப்பாங்க. அந்த கோயில்ல இருந்து அவங்க தான் பலனும் பெற்றிருப்பாங்க. கோயிலை பராமரிக்க வேண்டிய அல்லது பாதுகாக்க வேண்டிய கடமையும் அவங்களுக்கு தான் இருக்கு. உதாரணமா திருவண்ணாமலை கோவில். தீபம் ஏத்துற உரிமை யாருக்கு தெரியுமா? பர்வதராஜ குலத்துக்கு. ஓ! பெரிய மேட்டுக்குடியெல்லாம் அங்க தீபம் ஏத்த முடியாதுங்க. அது எத்தனை வருஷமா இருக்கு? அது எவ்வளவு டைம் இம்மோரியல். திருப்பரங்குன்றம் கோயிலே அப்படி இருக்கும். ம். அந்த வழிபாட்டு உரிமையை ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கி வைக்க வேண்டியதை வேற ஒரு கம்யூனிட்டிக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் நினைக்கிறேன் திருப்பரங்குன்றம் கோயில்ல. ஓகே. ஏன்னா சாதி சமய நல்லுறவு வேணும்னு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் நினைச்சிருக்காங்க. அவ்வளவு நாளா மதமும் இருக்கு. இப்ப மதுரை கோரிப்பாளையம் எல்லாம் எடுத்தீங்கன்னா அங்க வந்து எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அடக்கமாய் இருக்கிற ஒரு இஸ்லாமிய ஞானிகள் அவங்களோட சமாதி தான் அது. மதுரையில 5 மொழி கிட்ட இருக்குங்க. சௌராஷ்டிரா மொழி அங்க இருக்கு, தமிழ் இருக்கு, உருது இருக்கு, ஹிந்தி இருக்கு, தெலுங்கு இருக்கு. நாயக்கர்கள் இல்லாம மதுரை ஏதுங்க? தெலுங்கு நாயக்கர்கள் இல்லாம மதுரை ஏது? அப்போ எல்லாருமா சேர்ந்து நம்ம அமைதியா வாழ்றோம். எல்லாம் இன்க்ளூசிவ். திடீர்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான் பிரியாணி எங்கேயாவது ஒரு இந்து சகோதரர் வந்து இஸ்லாமிய சகோதரர் வீட்டுல ரம்ஜான் பிரியாணி சாப்பிடுவாரு. சௌராஷ்டிரர்கள் செய்த நெய்த நூல் அப்படிங்கிறதுக்காக யாரும் புறக்கணிக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் அப்படிதாங்க இருக்கு. நம்ம ரொம்ப வருஷமா அப்படி வாழ்றோம், நல்லபடியா வாழ்றோம். அதை கெடுப்பதற்கான உரிமை இவர்களுக்கு தரப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்குமையானால் எனக்கெல்லாம் மகிழ்ச்சிங்க. சார், எனக்கு இறுதியான கேள்வி சார். நேற்றைய தினம் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்த அந்த உத்தரவு என்பது சிஐஎஸ்எஃப் வீரர்களையும் நீங்க வந்து அழைச்சிட்டு போய் நீங்க அந்த தீபத்தை ஏத்துங்கன்னு சொன்ன விவகாரமாக இருக்கட்டும். அதுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லிடுவோம். ஓகே. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் அதோட வேலை என்னன்னா ஹைகோர்ட்டை பாதுகாக்கிறது. இப்போ அதே மாதிரி இங்கேயும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் இருக்கு. ஆரின் அதர்வர்ஸ் வந்து ஹைகோர்ட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு அமைப்பை கூட அனுப்பி நீங்க வந்து தீபம் ஏற்றுபவர்களுக்கு பாதுகாப்பா இருங்கன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. இப்போ நிறைய நம்ம குற்றச்சாட்டு என்னங்க வைக்கிறோம்? போலீஸ்காரங்க வீட்டில் இருக்கிற போலீஸ்காரர்களை அவங்க வீட்டு வேலைக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்னன்னா அந்த போலீஸ் உயர் அதிகாரியோட காவல் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி. ஆனா அவங்க வந்து வீட்டு வேலைக்கு பயன்படுத்துறாங்க. இந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கிறோமா இல்லையா? அதே குற்றச்சாட்டு தானே இப்ப இவங்க மேலேயும் வைக்க வேண்டியது வரும். கோர்ட் வளாகத்தை பாதுகாக்க வேண்டியவர்களை நீங்க அதர் பணிக்கு அயல் பணிக்கு எப்படிங்க அனுப்ப முடியும்? நீ என்னதான் பெரிய அதிகாரம் பெற்ற நீதிபதியா இருந்தாலும் அது எப்படி நன்மை பயக்கும் சொல்லுங்க? அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வெவ்வேறு இதுக்கு அனுப்பலாம்ல ஆயிருது. நிச்சயமா சார், இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் சம்பந்தமாக வரலாற்று தொட்டு உங்களுடைய இந்த உணர்வுபூர்வமான அனுபவத்தையும் பல நீதிமன்றத்தில் நடந்த அந்த சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி பல கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.